என்ன பாருங்க செல்ஃபி வந்திருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்கிறாரு. பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சும்மா அதே தாடி பாட்சாவில் பார்த்த மாதிரி அப்படியே அச்சச்ச மாதிரி அந்த தாடியை ஒரு எடுக்கவே இல்லை. பஸ் பாட்சா படத்துல பார்த்த மாதிரி பாட்சா படத்துல பாட்சா படத்துல என்ன பார்த்தியோ அதே தாடி, அதே ஸ்டைலு, அதே அழகு, அதே ஸ்டைலு பக்காவா. சாரை நான் இன்வைட் பண்ணிருக்கேன். வந்துருக்காரு வீட்டுக்கு கருத்தாலே வந்துருக்காரு. ரஜினிகாந்த் வந்திருக்கிறாரு. என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க ஏந்திரிச்சு பார்க்கும் போது ரஜினிகாந்த் இருப்பாரு. நீங்க ஏஞ்சி பார்க்கும்போது ரஜினிகாந்த் இருப்பாரு. ரஜினிகாந்தை பார்த்து போட்டோ எடுக்கணும். நான் போட்டோ எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுவோம், கட்டி பிடிச்சிக்கோங்க. நல்லா பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஏஞ்சி பார்க்க போறீங்க. இப்ப 1 2 3 ஓபன் ஐஸ். பாஸ்கர் ஓபன் ஐஸ். 1 1 2 3. எப்படி இருக்கு ஃபீல்? எப்படி இருக்கு சார்? யார் சார்? எவ்வளவு பெரிய மனிதன் வந்து பேசு. ஏஞ்சி போய் பேசு. போ பேசுன ஏஞ்சி போய் பேசு. அவர் சார் எவ்வளவு பெரிய ஆளு, எங்க இருந்து வந்திருக்கிறாரு, எவ்வளவு இதா வந்திருக்கிறாரு. பேசு. போட்டோ எடுக்கிறீங்களா? ஓகே, போட்டோ எடுத்து சார். நம்ம பிரதரு பாஸ்கர்ன்றவர் இங்கே தான் இருக்காரு. நம்ம இங்கே தான் போட்டோ எடுத்துங்க. ஓகேங்களா? சந்தோஷமா போட்டோ எடுத்தீங்களா? என்ன பேசுனா பேசிங்க. பின்னா படம் நடிச்சுக்காரு கேளுங்க. இப்போ பின்னா படம் நடிச்சுக்காரு கேளுங்க சார். சொல்லுங்க சார். ஜெயிலர் முடிச்சு என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? படம் ஓடிட்டு இருக்கீங்க. ஓகே, மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க சார். ஓகே, நீங்க உட்காருங்க சார். நீங்க சரி, நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க, சேர்ல உட்காருங்க சார். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்க. பாஸ்கர்ன்ற பேரை வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இருந்து நான் அப்படியே எடுத்துட்டேன். வந்து நான் 1 2 3 சொல்லுவேன். உங்களால எந்திரிச்சு உட்கார முடியும். எந்திரிச்சு உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரை நீங்க மறந்துடுவீங்க. உங்க கடை திறந்து பார்க்கணும். பாஸ்கர் 1 2 3 ஓபன். ஹாய், எப்படி இருந்தது? ஹாய், வெரி நைஸ். எப்படி இருந்தது? ஹாய், உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னங்க? ஓகே, வெரி நைஸ், வெரி எக்ஸலண்ட் பர்சனுங்க. ஆனால் நீங்கள் எக்ஸலண்ட் பர்சன், சூப்பரான ஆள். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஜெயிக்க போகிறீங்க. ஓகே, கண்ணை பாருங்க. என்ன பாருங்க. நான் திறந்து பார்க்கும்போது உங்கள் பேர் உங்கள் மைண்டில் திரும்பி கொண்டு வந்து துருத்துட்டு அவங்க மைண்டில் வச்சுட்டு அவங்க பேரை உங்களால் சொல்ல முடியும். 1 2 3 சொல்லுவேன். கடை திறந்து 1 2 3 4 பாஸ்கர் ஓபன் ஐஸ். உங்க பேர் என்ன? ஓகே, வெரி நைஸ். உங்களை நான் மட்டும் தான் புரிஞ்சிருக்கிறேன். எல்லாம் இருக்கேன். ஓகேவா? வெரி நைஸ். எல்லாம் எப்படி இருந்தது? ஓகே. என்ன கண்ணை பாருங்க. நல்லா கண்ணை பாருங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நல்லா மேலத்துக்கு பாருங்க. நல்லா பாருங்க. உத்து பாருங்க. கான்சென்ட் கூட உத்து பாருங்க. நல்லா உத்து பாருங்க. 1 2 3 சொல்லுவேன். 1 சொல்லும் போது வந்து உங்க எதிர்க்கு உதயகுமார் நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நண்பா நான் பேசுறதுலாம் தப்பு நண்பா, நீங்க எல்லாரும் சொல்லு 2 பேரும் ஒன்று சேருங்க. அவர் உங்களுடைய நண்பன் தான். அவரும் நல்லவர். நீ அவரோட எவ்வளவு பெரிய சூப்பரான ஆளு நீங்க தெரியுமா? நீங்க சூப்பரான ஆளு. இப்போ உங்க எதிர்க்கு உதயகுமார் வந்து நிற்பாரு. எந்திரிச்சு பண்ணும்போது கண்ணை மூச்சு பார்க்கும்போது உதயகுமார் கட்டி பிடிச்சி மொத்தம் முடிவீங்க. 1 2 3 ஓபன் ஐஸ். நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி, தெய்வ சக்தி நல்லா ஏறிட்டு இருக்கு. உடம்புல நல்லா தெய்வ சக்தி ஏறிட்டு இருக்கு. இப்ப நான் திரும்பியும் சொல்றேன். 1 2 3 சொல்லும் போது கண்ணை திறந்து உங்களால பார்க்க முடியும். நல்லா பார்க்க முடியும். கொஞ்சமா திறக்க ட்ரை பண்ணுங்க. கண்ணு உங்களால திறக்க முடியும். எதிர்க்க உங்க நண்பன் உன்னை கட்டி பிடிச்சி அவர் மொத்தம் முடிவீங்க. 1 2 3 சொல்லுவேன். கண்ணை திறந்து பார்க்கணும். 1 2 3 ஓபன் ஐஸ். உங்களை கண்ணை திறந்து பார்க்க முடியும். உங்களுக்கு தெளிவா எல்லாம் தெரியும். இதுக்கு மேல எல்லாமே தெளிவா தெரியும். எல்லாம் உலகம் ஃபுல்லா கம்ப்ளீட்லி தெரியும். 1 2 3 சொல்லுவேன். கண்ணை திறந்து பாருங்க. 1 2 3 சொல்லுவேன். கண்ணை திறந்து பாருங்க. 1 கண்ணை திறந்து ட்ரை பண்ணுங்க. 2 3 திறந்துட்டீங்க. உங்க நண்பன் பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? தம்பி தான் ஒண்ணு சின்ன, அந்த 6 வயசு 10 வயசு நினைக்கிறேன். ஓகே, என்ன தோணுது? இப்ப மனசெல்லாம் சாலாயிடுச்சு. இப்ப என்ன கொடுக்குன்னு தோணுது உனக்கு? என்ன கொடுக்கு? தெளிவாயிடுச்சு. தம்பி வச்சு என்ன தோணும் மைண்ட்ல? உங்க மைண்ட் என்ன தோணுதா கொடுத்துரு. ஓகே, இனிமே வந்து இவரை மாதிரி ஒரு மனிதன் நீ பார்க்கவே முடியாது. தங்கமான மனிதன் பாத்தியப்ப வந்து நாளையில இருந்து என்ன பண்ணா, வீட்டுல போய் அப்பா அம்மா கிட்ட போன உடனே, இப்ப இந்த நிமிஷத்துல வீட்டுக்கு அப்பா அம்மா கிட்ட போன உடனே அப்பா
அப்பா நான் பண்ணதெல்லாம் தப்பப்பா, இதுமே நான் தான்ப்பா உன் பிள்ளை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உன் பேச்சு நான் கேட்குறேன்ப்பா, நீங்களாம் பெரியவங்கப்பா, வேலைக்கு தானே போகணும்ப்பா, நான் போகிறேன், நாளிலேருந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாட்டையும் சொல்கிறீங்க, உங்கள் அம்மாட்டையும் சொல்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. இங்கேருந்து போன உடனே உங்கள் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இங்கேருந்து போன உடனே உங்கள் அப்பா காலில் ஆசீர்வாதம் விழுந்து வாங்குறீங்க. அவங்க தான் உங்களுக்கு தெய்வம். புரியுதுங்களா? அதே மாதிரி உனக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ நான் யாருன்னு தெரியும், என் பேர் கோவிந்தன். நாளைக்கு நீ உடனே வேலைக்கு கிளம்பிடுவீங்க, உடனே வேலைக்கு போவீங்க, சம்பாதிங்க, நல்லா இருங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுலாம் விட்டுடலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கல்யாணம் நானே முன்னே நின்று உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? நான் சொல்கிறது நடக்கும். சம்பாதி, நல்லா இரு, மக்களுக்கு உதவி செய்யி. ஒரு நாளைக்கு 100 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாரிச்சின்னா 10 ரூபா 2 டாக்குங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டு கொடு, இல்லை யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடு. அதுதான் உன் கர்மம் கழியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் நான் கூட துணைக்கி இருப்பேன். என் ஞாபகம் இருக்கும். இந்த ஆயுசு பூரா மறக்க மாட்டேன். இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் என்னை நினச்சிக்கோ. உன் கூட நான் துணைக்கி இருப்பேன். நீ நல்லா இருக்கணும். இதுக்கு மேலே நீ புண்ணியம் மட்டும்தான் சம்பாதிப்பேன். அதான், அதுக்கு அடுத்தவாத நான் சொல்ல மாட்டேன். புண்ணியம் மட்டும் தான் சம்பாதிப்பேன். இங்கேருந்து போன உடனே உங்கள் அம்மாவை பார்க்குறேன், சாமியை பார்த்தேன், பேசினேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் போட்டு நீ கொடுக்குற. இப்போ நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது இது புது உலகமாக உனக்கு இருக்கும். இது புது உலகமாக இருக்கும். 1 2 3 1 2 3 சொல்லுவேன். பஸ்கர் 1 2 3 சொல்லுவேன். கண்ணை திறந்து பார்க்க போறீங்க. ஒட்டு மேலே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிடுச்சு. 1 2 3 ஓப்பன் ஐஸ். பஸ்கர் ஓப்பன் ஐஸ். நின்று நீங்க கேளுங்க, யாராவது பேசுனா நீங்க கேளுங்க. எப்படி இல்லை நீங்க கேட்கறத விட அவர் பார்த்து இதாக இருக்கும். பஸ்கர் எப்படி உடம்பு எப்படி நிற்கல கேட்கறாரு கூட. ஆமாம், ஏமா அப்படி பக்கத்தில் நிற்கணும். இல்லை நல்லா இது மேலே பேசும்போது நீங்கள் தெளிவாக நல்லா திட்டமாக பேசுவார். எல்லாரும் பேசுவாங்க, ரொம்ப அறிவாளி. நீங்கள் திட்டு பேசுவார். அவர் பேசுறது பார்த்து என்ன பண்ணுவீங்க? அவரே பக்கா அறிவாளி ஆகிட்டாரு, பக்கா அசிடென்ட் ஆகிட்டாரு. அது பண்ணிடுவோம். நான் அது சொல்லிட்டு நான் நம்ப மாட்டேன், சொல்லிட்டு இன்னொரு நடக்க போகுது, ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. 100 வருஷத்துல இன்னொரு விஷயம் நடக்க போகுது.